கதைச்சோலை உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க தேவி. விக்ரமாதித்தன் கதையோட தொடர்ச்சியா 9வது நவரத்னவல்லி பதுமை சொல்லிய பவளக்குடியாள் கதை. மறுநாள் காலையில் போஜராஜன் அதிசய சிம்மாசனத்தின் மீது ஏறி அமர முயன்ற போது சிம்மாசனத்தின் 9வது படிக்கு காவலாக இருந்த நவரத்னவல்லி பதுமை அவனை தடுத்து நிறுத்தி விக்ரமாதித்தனை பற்றிய புதிய கதை ஒன்று சொல்லத் தொடங்கியது. காடாறு மாதம் வாசம் செய்ய புறப்பட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்தையும் மந்திரி பட்டியையும் உடன் அழைத்துக் கொண்டு சென்றான். காடு மலைகளை கடந்து அவர்கள் தேச சஞ்சாரம் செய்து வரும் வழியில் துங்கபத்திரி எனும் நதிக்கரையில் இருக்கும் அம்மாள்புரி எனும் பட்டணத்தை அடைந்தார்கள். பட்டணத்தின் எல்லையில் இருந்த குளத்திலே இறங்கி கை கால்களை கழுவிக்கொண்டு கரையில் ஏறினார்கள். அப்போது அந்நகரில் கள்ளப்புருஷனை விரும்பி விபச்சாரம் செய்து வந்த ஒரு பெண்ணை அந்த நகரத்து மக்கள் கையும் களவுமாய் பிடித்து அடித்து கொன்று அவள் உடலை தூக்கி கொண்டு வந்து அக்குளக்கரையில் போட்டுவிட்டு சென்றனர். தண்ணீர் கொண்டு செல்வதற்காக வரும் மற்ற பெண்களும் அவள் பிரேதத்தை பார்த்து கற்ப நெறி தவறாது வாழட்டும் என்று அவர்கள் அங்கு கொண்டு வந்து போட்டுவிட்டு சென்றனர். அந்த சமயத்தில் சகோதரிகள் இருவர் தண்ணீர் கொண்டு செல்ல இடுப்பிரை குடத்துடன் அங்கு வந்தனர். மூத்தவளான முத்துநாயகி என்பவள் மணமாகி உலகமறிந்தவளாய் இருந்தாள். இளையவளான பவளக்கொடியோ பருவமடையாத சிறுமியாயிருந்தாள். மூத்தவள் அங்கு கிடந்த பெண்ணின் பிரேதத்தை கண்டு மனம் வருந்தி விம்மி விம்மி அழுதாள். இளையவளான பவளக்கொடியாளோ, அக்கா, இவள் ஏன் இருந்தாள்? எதற்காக இங்கு கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள் என்று தன் சகோதரியிடம் கேட்டாள். இதெல்லாம் உலகமறியா பெண்ணான உனக்கு விளங்காதடி. இவள் தன் மனது குகந்த கள்ள காதலனுடன் தொடர்பு கொண்டு கற்பிழந்தாள். இவளை கொன்று பிறர் அறியும் பொருட்டு இங்கே போட்டிருக்கிறார்கள் என்றாள் மூத்தவள். அக்கா, இந்த பைத்தியக்காரி பிறர் அறியாதபடி சோரம் போக புத்தி இல்லாமல் அகப்பட்டு கொண்டு உயிரை விட்டாள். இதற்குத்தானா நீ பிரமாதமாக அழுகிறாய்? வாக்கா போகலாம் என்றாள். சிறுமியாயிருந்தும் அவளுடைய இந்த பதிலை கேட்ட விக்ரமாதித்தன் வியந்தான். இந்த வயதிலேயே இவ்வளவு துடுக்கு புத்தி என்றால் இவள் பெரியவளான பின் எவ்வளவு கள்ளத்தனம் செய்வாள் என்று எண்ணிய மனவனுக்கு அவளையே மணந்து புருஷன் அறியாமல் அவள் எப்படி சோரத்தனம் புரிய முடியும் என்பதை சோதித்தறிய வேண்டும் என்ற விருப்பம் ஏற்பட்டது. உடனே பக்கத்தில் இருக்கும் தன் அந்தரங்க மந்திரியிடம் தெரிவித்தான். உடனே பட்டி அவ்வழி வந்த உள்ளூர் வாசிகளிடம் விசாரித்து அவர்கள் இருவரும் அந்த நகரத்திலே உள்ள முத்துமாணிக்கம் என்னும் ரத்தின வியாபாரியின் புத்திரிகள் என்பதை தெரிந்து கொண்டான். அதன் பின்னர் விக்ரமாதித்தனும் பட்டியும் இரு ரத்தின வியாபாரிகளைப் போல் மாறுவேடம் பூண்டு நகரத்திற்குள் சென்றனர். கடை வீதிக்கு சென்று தாங்கள் கொண்டு வந்திருந்த ரத்தினங்களை கம்பளி விரித்து பரப்பினர். வெளியூர் ரத்தினங்களை பார்வையிட அங்கு வந்த வணிகர் தலைவரான முத்துமாணிக்கம் அவர்களின் விருத்தாந்தத்தை விசாரித்தார். ஐயா, நாங்கள் இருப்பது காஞ்சிபுரம். எங்கள் தகப்பனார் பெயர் தனபாலர் என்று சொன்ன பட்டி தன் அருகில் நின்ற விக்ரமாதித்தனை சுட்டி காண்பித்து, இவர் என் தமையனார் ஆதித்தர். இவருக்கென்றே பெண் தேடி ஒவ்வொரு பட்டணமாக பார்த்து வருகிறோம். தகுந்த பெண் கிடைக்கவில்லை என்றார். நீங்கள் இருவரும் 2 நாட்கள் என் வீட்டில் விருந்தினராய் தங்க வேண்டும், தட்டக்கூடாது என்று அவர்களை அழைத்துச் சென்றார் முத்துமாணிக்கம். வீடு சென்றதும் தன் இளைய குமாரியான பவளக்குடியாளை கூப்பிட்டு காண்பித்து அவளை மணக்க விக்ரமாதித்தனுக்கு சம்மதமா என்று கேட்டார். அவனும் சம்மதிக்கவே உடனே முத்துமாணிக்க வியாபாரி தம் உற்றார் உறவினரை எல்லாம் அழைப்பித்து அவர்கள் முன்னிலையில் பவளக்கொடியாளை ஆதித்தனுக்கு கோலாகலமாக திருமணம் செய்து கொடுத்தான். திருமணம் முடிந்த 10வது நாள் பவளக்கொடியாள் புஷ்பவதியானாள். 1 மாத காலம் விக்ரமாதித்தன் அந்நகரில் தங்கியிருந்த பின் தன்னிடமுள்ள ரத்தினங்கள் அனைத்தையும் முத்துமாணிக்கத்திடம் கொடுத்துவிட்டு தன் ஊர் செல்வதாக கூறி பவளக்கொடியாளை அழைத்துக் கொண்டு பட்டியுடன் புறப்பட்டான். நகரை கடந்ததும் அவர்கள் மூவரும் வேதாளத்தின் மீது ஏறிச் சென்றார்கள். வெகு தூரம் கடந்து வந்ததும் அங்கு ஒரு பாழடைந்த நகரம் தோன்றியது. அந்நகரத்தருகில் ஒரு கோட்டை இருந்தது. வேதாளத்திலிருந்து மூவரும் இறங்கி கோட்டைக்கு சென்றனர். கோட்டை வாயில் பூட்டப்பட்டு ஜன சஞ்சாரமற்று காணப்பட்டது. அவ்வழியே சென்ற வழிப்போக்கன் ஒருவனை அழைத்து நகரின் கோட்டை கதவு பூட்டப்பட்டிருக்கும் அதிசயத்தை பற்றி கேட்டனர். ஐயா, காலகண்டபுரம் எனும் இந்த கோட்டையை கார்த்திகைவர்மன் என்னும் அரசன் ஆண்டு வந்தான். அவனுக்கு புத்திர பாக்கியம் கிடையாது. ஆகவே தான் இறக்கும்போது இங்கிருந்த மனிதர்களை வெளியேற்றி கோட்டையை பூட்டி மந்திரித்து விக்ரமாதித்தன் ஒருவனை தவிர வேறு எவரும் இதை திறக்க முடியாதென்று சொல்லிவிட்டு சென்றான் என்றான் அம்மனிதன். அதை கேட்ட அரசன் ஆச்சரியமடைந்து பூட்டை தொட பூட்டு திறந்து கொண்டது. வேதாளத்தை கோட்டைக்கு காவலாக வாயிலில் வைத்துவிட்டு மூவரும் கோட்டையினுள் நுழைந்தனர். உள்ளே வேண்டிய வசதிகள் யாவும் இருந்தன. விக்ரமாதித்தன் காடாறு மாத காலவாசத்தை அங்கேயே கழித்துவிட விரும்பினான். அதற்குள் பவளக்கொடியாளின் சோர புத்தியையும் தந்திரம் செய்யக்கூடிய சக்தியையும் சோதித்துவிட வேண்டுமென்று மணாளன் விரும்பினான். அதனால் புத்தியிளம் மனையாளை தொடாமல் அவளை கள்ள புருஷனுக்காக ஏங்க வைத்து வரவேண்டுமெனவும் விக்ரமாதித்தனும் பட்டியும் தீர்மானித்தார்கள்.
அதிகாலையில் எழுந்து நித்திய கடன்களை முடித்துக்கொண்டு பவளக்கொடியாளை மட்டும் கோட்டையில் வைத்து பூட்டிக் கொண்டு வேதாளத்தோடு அவர்கள் காட்டிலே வேட்டையாட செல்வார்கள். மாலை வந்ததும் கோட்டை வாசலில் வேதாளத்தை காவலாக வைத்துவிட்டு சாப்பிட்டுவிட்டு படுத்து தூங்குவார்கள். பவளக்கொடியாள் படுத்துறங்கும் போது அவளுக்கு இருபுறமும் விக்ரமாதித்தனும் பட்டியும் சயனித்துக் கொண்டு கண் மூடியவாறு காவல் புரிந்து வந்தார்கள். இப்படியாக நாட்கள் சென்று கொண்டிருந்தன. அந்த கோட்டைக்குள் அவர்களுக்கு துணிகளை எடுத்துச் சென்று துவைத்துக் கொடுக்கும் ஒரு கிழவியை தவிர வேறு யாரும் நுழைய முடியாதபடியும் ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஒரு சமயம் அந்த கிழவி எடுத்து வந்த துணிகளை துவைப்பதற்காக அவளுடைய வாலிப மைந்தன் மூட்டையை பிரித்து புடவையை வெளியே எடுத்தான். அது பவளக்கொடியாள் உடுத்தியிருந்த சேலை. அதில் பவளக்கொடியாளின் தேக வாசனை ஒருவித மயக்க வாடையாக ஊறியிருந்தது. புடவையிலிருந்து கிளம்பிய அந்த நறுமணம் அவன் நினைவை மயக்கியது. இந்த புடவையே இவ்வளவு நறுமணம் கமழுமானால் இதை உடுத்திக் கொண்டிருந்த பெண் எவ்வளவு தேக வாசனையுள்ள அழகியா இருக்க வேண்டும் என்று எண்ணமிட்டான். அன்றையிலிருந்து சதா அவள் நினைவுதான். சரியாக ஆகாரம் உட்கொள்ளாமல் அவன் நாளுக்கு நாள் எலும்பும் தோலுமாகி கொண்டு வந்தான். அவனுடைய பித்து பிடித்த நிலையைக் கண்டு பரிதாபம் கொண்ட கிழவி தன் ஒரே மகனின் உள்ளத்தை வாட்டும் விஷயத்தை கேட்டாள். அவனும் ஒளிவு மறைவின்றி தெரிவித்து விட்டான். ஐயோ மகனே, நீ ஏன் அந்த பெண்ணை பற்றி நினைத்து உருகுகிறாய்? அவள் ஏதோ ராஜபத்தினி போல் இருக்கிறாள். அவளை ஒரு நொடி பொழுது கூட வெளியே செல்ல விடுவதில்லை. போகும்போது கோட்டையை பூட்டிக் கொண்டும் போய்விடுகிறார்கள். அவளை நீ மறந்துவிடு என்றாள் கிழவி. ஒரு முறையாவது அவளை பார்த்தாக வேண்டும். அவளுடைய வாயால் அடே ஆசை பிடித்த பயலே என்று ஒரு வார்த்தை திட்டுவதை கேட்டாலும் போதும், இல்லையேல் என் உயிர் போய்விடும் என்றான் கிழவியின் குமாரன். மறுநாள் கிழவி துணியை கொண்டு போய் கொடுக்கும்போது பவளக்கொடியாளிடம், அம்மா, உங்களிடம் ஒரு வார்த்தை பேச வேண்டும். வாய் திறந்து பேசவும் பயமாயிருக்கிறது என்றாள். தைரியமாகச் சொல் என்று பவளக்கொடி அனுமதிக்கவே கிழவி உடல் நடுங்க வாய் குளற தன் மகனின் மோகத்தாபத்தை தெரிவித்தாள். அதை கேட்ட பவளக்கொடியாள், வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். வீடு திரும்பிய கிழவி அதை தன் புத்திரனிடம் சொல்ல, அந்த பெண் பதிலே சொல்லாமல் போய்விட்டாளடா மகனே, நீ அவளை மறந்துவிடு என்று கெஞ்சினாள். அம்மா, வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் என்று அவள் சொல்லியது என்னை குறித்துதான். திறமையை காட்டினால் அவள் திருஷ்டி கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு கிழவியின் புத்திரன் துணிச்சல் வர பெற்றவனாய் அன்று நள்ளிரவில் கஸ்தூரி, சந்தனம் முதலிய வாசனை திரவியங்களால் தன்னை அலங்கரித்துக் கொண்டு புறப்பட்டான். கோட்டை வாசலில் வந்து பார்த்தபோது கதவு பூட்டியிருந்தது. நாற்புறமும் சுற்றி பார்த்ததில் ஓரிடத்தில் ஆலம் விழுது ஒன்று மதிர் சுவர் ஓரமாக தொங்கிக் கொண்டிருக்க கண்டான். அதை பிடித்து ஏறி கோட்டைக்குள் சென்றான். கோட்டையின் உள்ளே விக்ரமாதித்தனும் பட்டியும் இருபுறமும் காவலர் போல படுத்துறங்க, நடுவிலே படுத்துறங்கும் அந்த பெண்ணை கண்டதும் வாலிபன் அவளுடைய கால் சிலம்பை தன் பெருவிரலால் ஓசைப்படாமல் மிதித்து எழுப்பினான். கண் விழித்து பார்த்த பவளக்கொடியாள் காலையில் கிழவி தெரிவித்த இளைஞன் அவனாகவே இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அப்போதே அந்த இடத்திலேயே அவனுடைய மனோரதம் நிறைவேறும் என்பதை சைகை மூலம் தெரிவித்தாள். அவனும் அவ்விதமே அனுசரித்து நடக்கலானான். இருவரும் குதூகலமாயிருக்கும்போது ஒரு சமயம் பவளக்கொடியாள் வலது முழங்கையால் விக்ரமாதித்தன் விழாவில் இடித்தாள். கண் விழித்து பார்த்த விக்ரமாதித்தன் இவர்களைக் கண்டு பட்டிதான் அவளை நெருங்கி இருக்கிறான் என்று நினைத்து கொண்டு கோபமடைந்தான். இந்த பெண்ணின் சோரத்தனத்தை பரிசோதிப்பதற்காக நான் தூரத்தள்ளி படுத்தால் அந்தரங்க நண்பனை மோசம் செய்கிறானே என்று மனம் புழுக்கி வேறுபுறம் திரும்பி படுத்துக் கொண்டான். சிறிது நேரம் கழித்து பவளக்கொடியாள் மறுபுறம் திரும்பி பட்டியை இடது முழங்கையால் இடித்தாள். அதை பற்றி சிந்தித்த பட்டி, இந்த பெண் தான் சொன்ன சோர புத்தியை எவ்விதம் நிறைவேற்றுகிறாள் என்பதை பார்க்காமல், நான் அருகில் காவல் இருப்பதையும் பொருட்படுத்தாமல், நம் மன்னர் இந்த பெண்ணின் மீது திடீரென்று மோகமுற்று நெருங்கி இருக்கிறாரே என்று மனம் வருந்தி வேறுபுறம் திரும்பி படுத்துக் கொண்டான். இவ்விதம் இருவருடைய தடங்களையும் நிவர்த்தித்துக் கொண்டு பவளக்கொடியாள் தன் காதலனுடன் குதூகலமாயிருந்தாள். பொழுது விடியும் சமயத்தில் அந்த இளைஞனை ஒரு அறையிலே மறைத்து வைத்தாள். அதிகாலையில் எழுந்த பட்டியும் விக்ரமாதித்தனும் ஒருவருக்கொருவர் பேசாமல் மனத்தாங்கலுற்றவர்களாய் குளக்கரையில் ஆளுக்கொரு திசையை பார்த்து கொண்டு பல் விளக்கிக் கொண்டிருந்தனர். அப்போது விக்ரமாதித்தன் ஜாடை பேசுவது போல தனக்குத்தானே, ஆஹா, அந்த பெண் தன் சோர புத்தியை எவ்விதம் நிறைவேற்றுகிறாள் என பார்க்கவே காத்திருந்தேன். அவள் மீது பிரியம் கொண்டேன் என்று அந்தரங்க நண்பன் வாய்விட்டு என்னிடம் கேட்டிருக்கக்கூடாது, நான் விலகி இருப்பேனே என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டான். அதை கேட்ட பட்டி திடுக்கிட்டு, நாம் நினைத்தது மிகவும் தப்பு. நேற்று இரவு பவளக்கொடியாளிடம் எவனோ ஒரு நாயகன் கள்ளத்தனமாக வந்து போயிருக்கிறான். அவள் தன் வார்த்தைப்படி நடந்துவிட்டாள். அவள் வைத்திருக்கும் சோர நாயகனை கண்டுபிடிக்கும் வழி ஏது என்று வருந்தினான். நேராக கோட்டைக்கு சென்று உப்பரிகையில் ஏறி உட்கார்ந்து கொண்டு யோசனையில் ஆழ்ந்தான். அப்போது ஆகாய மார்க்கமாய் 2 கிளரிசிகளும் கோட்டைக்கு பின்புறம் இருந்த கானகத்து குளத்தங்கரை அருகே இறங்கினார்கள்.
உடனே அவ்விருவரும் தங்கள் ஜடாமகுடங்களில் ரகசியமாய் மறைத்து வைத்திருந்த 2 யவன பெண்களை வெளியே எடுத்து தரையில் வைத்துவிட்டு நீராடச் சென்றார்கள். அவர்கள் போனதும் 2 இளம் பெண்களும் ரகசியமாக தங்கள் சேலை தலைப்பின் முடிச்சுகளில் மறைத்து வைத்திருந்த 2 சுந்தர வாலிபர்களை வெளியே எடுத்து வைத்துவிட்டு வேறுபுறம் நீராடச் சென்றார்கள். சிறிது நேரத்துக்கெல்லாம் அவர்கள் குளித்துவிட்டு வந்ததும் தங்கள் சோர நாயகர்களை மறுபடி புடைவை தலைப்பின் முடிச்சுகளுக்குள் மறைத்து வைத்துக் கொள்ள அதன்பின் வந்த 2 கிளரசிகளும் தங்கள் நாயகிகளை மறுபடி தங்கள் ஜடா மகுடத்தில் சடையில் மறைத்து கட்டிக்கொண்டனர். இதை கண்ணுற்ற பட்டி இவர்களை கொண்டுதான் பவளக்குடியாளின் சோர நாயகனை வெளிப்படுத்த முடியும் என்று கீழே இறங்கிச் சென்றான். நேராக ரிஷிகளிடம் சென்று, முனி சிரேஷ்டர்களே, இன்று நீங்கள் இருவரும் எங்கள் அரண்மனைக்கு எழுந்தருளி பிச்சை பெற வேண்டும் என்று விருந்து சாப்பிட அழைத்தான். 2 ரிஷிகளும் அதை மறுக்காது ஏற்றுக்கொண்டார்கள். கோட்டையிலே 10 பேர்களுக்கு சமையல் ஏற்பாடாயிற்று. 10 நுனி இலைகளை கூடத்தில் போட்டான் பட்டி. ரிஷிகள் இருவரும், பவளக்குடியாள், மன்னன், பட்டி ஆகியோரும் 5 இலைகளில் அமர்ந்தனர். மீதி 5 இலைகள் இருந்தன. அப்போது பட்டி 2 கிள ரிஷிகளையும் நோக்கி, ஐயன்மீர், தாங்கள் சாப்பிடும்போது தங்கள் நாயகிகள் மட்டும் ஏன் பட்டினி கிடக்க வேண்டும்? ஒருவரை பட்டினி கிடக்கச் செய்துவிட்டு மற்றவர் சாப்பிடுவது மகா பாவம் அன்றோ? ஆதலால் தங்களுடைய ஜடா முகடங்களில் வைத்திருக்கும் 2 பெண்களையும் கீழே இறக்கிவிடுங்கள் என்றான். தங்கள் ரகசியம் அம்பலமாகி அகப்பட்டு கொண்டு விட்டதை அறிந்த அவர்கள் வாய் திறவாமல் ஜடாமுடிகளில் மறைந்திருந்த 2 நாயகிகளை கீழே இறக்கிவிட்டனர். அவ்விருவரையும் பட்டி நோக்கி, ரிஷி பத்தினிகளே, நீங்கள் இருவரும் 2 இலைகள் முன்னால் அமர்ந்து விருந்து சாப்பிடுங்கள். ஆனால் நீங்கள் பட்டு புசிப்பதால் என்ன பயன்? உங்கள் புடவை தலைப்பின் முடிச்சுகளில் மறைத்து வைத்திருக்கும் ஆசை நாயகர்கள் இருவரையும் வெளிப்படுத்தி இலைகளில் அமரச் சொல்லுங்கள் என்றான் பட்டி. தங்கள் யவன நாயகிகளின் சோர நாயகர்களைக் கண்டு திடுக்கிட்டனர் கிளரிசிகள். இவ்வளவையும் வியப்புடன் பார்த்து பிரமித்து நின்ற பவளக்குடியாளை பட்டி நோக்கி, அம்மா, நீ மட்டும் விதிவிலக்கா? உன் சோர நாயகனையும் அழைத்து வந்து பாக்கி இருக்கும் 10வது இலையில் அமரச் செய் என்றான். பவளக்குடியாள் வேறு வழியின்றி எழுந்து சென்று பக்கத்தரையில் மறைத்து வைத்திருந்த கிழவியின் புத்திரனை அழைத்து வந்தாள். விக்ரமாதித்தனுக்கு உண்மை விளங்கிவிட்டது. பட்டியை சந்தேகப்பட்டதற்காக வருந்தினான். சாப்பிட்டு எழுந்ததும் 2 கிழட்டு ரிஷிகளும் தங்கள் நாயகிகளை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர். அதன்படி பட்டி அரசனை நோக்க, அப்போது விக்ரமாதித்தன், நண்பா, அப்பெண்கள் தங்கள் வயதிற்கும் மனதிற்கும் உகந்த சோர நாயகர்களையே தங்கள் பிராணநாதராக ஏற்றுக்கொள்ளட்டும். பவளக்குடியாள் தன் வார்த்தையை நிறைவேற்றிவிட்டாள். அவள் மீது அதிக அன்பு கொண்டிருக்கும் கிழவியின் குமாரனையே இனி தன் நாயகனாக அடைந்து ஆனந்தமாக இருக்கட்டும் என்றான். பிறகு அந்த ராஜ்யத்துக்கு கிழவியின் மகனையே அரசனாக்கி ரிஷி பத்தினிகளின் சோர நாயகர்கள் இருவரையும் அவனுக்கு மந்திரியாக்கி பட்டம் கட்டி வைத்து பாழடைந்த அவ்வூரை ஜனசஞ்சாரம் உள்ளதாக்கி அதற்கு விமோசனம் அளித்துவிட்டு கிளம்பினான். இதற்குள்ளாக காடாறு மாத காலம் முடிவடையும் சமயம் நெருங்கிவிட்டதால் விக்ரமாதித்தன் பட்டியுடன் வேதாளத்தின் மீதேறி உஜ்ஜயினி பட்டணம் வந்து சேர்ந்தான். கதை சொல்லி முடித்த நவரத்னவல்லி பதுமை, போஜராஜரே, எங்கள் விக்ரமாதித்த மன்னரைப் போல் பெருந்தன்மையுள்ள பார்த்திபரன்றோ இந்த அதிசய சிம்மாசனத்தில் ஏறி அமரலாம் என்றது. அப்போது சூரியாஸ்தனமாகிவிட்டதால் போஜராஜன் மௌனமாக தன் அந்தப்புரத்திற்கு திரும்பினான். மேற்கூறிய கதைக்கு பதிலாக வடமொழி மூலத்தில் 10வது படியில் உள்ள சந்திரிகை என்னும் பதுமை சொன்னதாக பின்வரும் கதை உள்ளது. யோகியின் சக்தி கதை. ஒரு சமயம் உஜ்ஜயினி நகரத்திற்கு யோகி ஒருவர் வந்தார். அவர் சகல கலைகளிலும் வேதம், நீதி சாஸ்திரம், வைத்தியம், ஜோதிடம், கணிதம், பரதநாட்டியம் மற்றும் அநேக சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார். சுருங்க சொல்லப்போனால் அவருக்கு இணை வேறு யாரும் இல்லை எனலாம். சர்வஜனாக அவர் இருந்தார். அவருடைய கீர்த்தியை கேள்வியுற்ற விக்ரமாதித்தன் ஒரு சமயம் தன் புரோகிதரை அனுப்பி அவரை அரண்மனைக்கு அழைக்கச் செய்தான். புரோகிதரும் அந்த யோகியின் இருப்பிடத்திற்கு சென்று அவரை வணங்கினார். சுவாமி, உங்களை காண அரசர் விரும்புகிறார். தயவு செய்து அரண்மனைக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். அறிஞரே, அரசனை பார்த்து எனக்காக வேண்டிய காரியம் என்ன இருக்கிறது? பிச்சை எடுத்து உண்டு வாழ்வோம், வானத்தையே ஆடையாக உடுப்போம், பூமியிலே படுத்து உறங்குவோம். அரசனால் எங்களுக்கு என்ன ஆகும்? ஆசை இல்லாதவன் அதிகாரியாக இருக்க மாட்டான். இன்பத்தில் ஆசை இல்லாதவன் ஆபரணங்களினால் இச்சை கொள்ள மாட்டான். எவன் கபடமற்றவனோ அவன் முகஸ்துதியை செய்ய மாட்டான். எவனுடைய வார்த்தைகள் நேர்மையாக இருக்கின்றனவோ அவன் பித்தலாட்டக்காரன் அல்ல. ஆகவே எனக்கு அரசனிடம் சென்று நிறைவேற வேண்டிய காரியம் ஏதும் இல்லை. என்னால் வர முடியாது என்று போய் தெரிவியுங்கள் என்று மறுத்துவிட்டார் யோகி. புரோகிதர் அரண்மனை திரும்பி அரசனிடம் நடந்ததை தெரிவித்தார். அரசே, அவரோ சிறந்த மகான் என்று தோன்றுகிறது. தன் இருப்பிடத்தை விட்டு கிளம்ப மறுத்துவிட்டார். மேலும் இம்மாதிரி மகான்களின் இருப்பிடத்தை தேடி நாம் செல்வதுதான் சிலாக்கியம் என்றார். அதனால்
அரசனை நேரில் புறப்பட்டு யோகியின் இருப்பிடத்திற்கு சென்றான். அரசனை கண்டதும் யோகி அவரை வரவேற்று அமருவதற்கு ஆசனம் அளித்தார். அரசன் முறைப்படி அவருக்கு தன் வணக்கத்தை செலுத்திவிட்டு அருகில் அமர்ந்து பேசினான். உரையாடலின் போது அரசன் கேட்ட எல்லாவற்றுக்கும் யோகி ஒளிவு மறைவின்றி பதிலளித்தார். அதைக் கண்டு அரசன் பன்மடங்கு வியப்படைந்தான். அன்றிலிருந்து தினமும் அவருடைய இருப்பிடத்திற்கு வந்து சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்துவிட்டு செல்வது அரசனின் நித்திய கர்மாக்களில் ஒன்றாக ஆகிவிட்டது. அவர்களுடைய பேச்சிலே பரமாத்மாவை பற்றிய விஷயமே மேலோங்கி இருந்தது. ஒரு நாள் அரசன் யோகியிடம் கேட்டான், பிரபு, உங்கள் வயது என்ன இருக்கும்? ராஜன், எதற்காக அதை நீ கேட்கிறாய்? நீதி அறிந்தவர்கள் தங்களுடைய வயதை சொல்லக்கூடாதென்றோ? வயது, செல்வம், வீட்டுச் சுவரிலே ஏற்பட்டுள்ள பிளவு, மந்திரம், மருந்து, பெண்களுடன் சகவாசம், தானம், மானம், அவமானம் ஆகிய இந்த 9 விஷயங்களையும் ஒருவன் ரகசியமாக பாதுகாக்க வேண்டும். மேலும் யோகத்தை மேற்கொண்டிருக்கும் ஒருவன் யமனை வஞ்சித்து வெகு காலம் ஜீவித்திருக்கிறான். தங்களுக்கு அதனை சாதனை செய்யும் சக்தி இருக்குமானால் தெரிவியுங்கள். சரி, நான் ஒரு மந்திரோபதேசம் செய்கிறேன். மந்திரோபதேசத்தின் மூலம் என்ன பிரயோஜனம் கிட்டும் என்று விக்ரமாதித்தன் கேட்டான். அரசே, நான் சொல்லும் வழியை நீ கடைபிடித்தாயானால் மரணத்திலிருந்தும் கீழ்த்தன்மையிலிருந்தும் விடுதலை பெறலாம். அப்படியானால் எனக்கு அச்சக்தியை அடையும் மந்திரத்தை உபதேசியுங்கள். நான் அதை சாதனை செய்கிறேன் என்று வேண்டினான் அரசன். யோகி அரசனை அருகில் அழைத்து அவனுக்கு மந்திரோபதேசம் செய்தார். ராஜன், இச்சையை அடக்கி பிரம்மச்சரியம் பூண்டு 1 வருட காலம் விடாமல் இம்மந்திரத்தை உச்சாடனம் செய்து வாருங்கள். கடைசியில் அருகம்புல்லை கொண்டு 10 வித ஹோமம் செய்யுங்கள். ஹோமம் பூர்ணாகுதியாகும் சமயத்தில் கையில் பழத்துடன் ஒருவன் அக்னி குண்டத்திலிருந்து வெளிப்படுவான். அவன் உனக்கு அப்பழத்தை அளிப்பான். அதை புசிப்பதன் மூலம் நீ நரைத்திரையை வென்று வெகு காலம் யவனத்துடன் வாழலாம். உன் மேனி காயம் கூட படக்கூடாததாக ஆகிவிடும் என்றார். அரசனுக்கு மந்திரோபதேசத்தை செய்துவிட்டு யோகி தேசாந்தரம் கிளப்பிவிட்டார். அரசன் 1 வருட காலம் நகரத்தை விட்டு ஆரண்யத்தில் தன் ஆசைகளை அடக்கி இடைவிடாமல் மந்திரத்தை உச்சாடனம் செய்து வந்தான். அவ்வருஷத்தின் முடிவில் அருகம்புல்லை கொண்டு ஹோமம் செய்தான். ஹோமம் முடிவடையும் தருணத்தில் அக்னி குண்டத்திலிருந்து சர்வ லட்சணங்களும் பொருந்திய யவ்வன புருஷன் ஒருவன் வெளிப்பட்டான். அரசனை ஆசிர்வதித்து தன் கையில் வைத்திருந்த பழத்தை அளித்து மறைந்தான். பழத்தை பெற்றுக்கொண்டு அரசன் அரண்மனை திரும்பினான். நடுவழியிலே குஷ்டரோகத்தால் பீடிக்கப்பட்டு வருந்தும் ஒருவனை சந்தித்தான். அவனுடைய அங்கங்கள் அனைத்தும் நோயினால் குறைந்துவிட்டன. அவன் அரசனை நோக்கி, அரசே, குடிகளுக்கு அரசன் தாய் தந்தை போன்றவன். உற்றார் உறவினர் இல்லாதவர்களுக்கு அரசனே உறவினன். கண் இல்லாதவர்களுக்கு கண் போன்றவன். கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றுபவன். இப்போது என்னுடைய தேகம் இக்கொடிய நோயினால் வீணாகிக் கொண்டிருக்கிறது. உடல் சனித்திருப்பதால் என்னால் செய்ய வேண்டிய கர்மாக்கள் தடைப்பட்டு விட்டன. ஏனெனில் கர்மாக்களுக்கு முதலில் தேவைப்படுவதும் தேகம். ஹோமத்திற்கு வேண்டிய சமித்தும் தர்ப்பை புல்லும் சுலபத்தில் கிடைக்கக்கூடியவை. புனித ஸ்நானத்திற்கு தேவையான தண்ணீரும் கிடைத்துவிடும். உன்னுடைய சக்தியின் மூலம் நீ சுலபத்தில் யோக சக்திகளை அடைந்து விடலாம். ஆனால் தர்மா சாதனமான தர்ம சடங்குகளுக்கு முதலில் தேவையானது மேனி என்றோ? ஆகவே அரசே, நீ தயவு செய்து தெய்வத்துக்கு சேவை செய்ய உதவும்படியாக என்னை நோயிலிருந்து விடுபடச் செய் என்று வேண்டினான். அவன் வார்த்தையை கேட்ட விக்ரமாதித்தனின் மனம் வருந்தியது. அவனுக்கு கொடுக்க வேண்டிய மருந்து கைவசம் இல்லை. என்னிடமோ மருந்து கிடையாது. இந்த மனிதனோ நகரத்துக்கு வரக்கூடிய நிலையில் இல்லை. இவன் தேகம் மிகவும் சனித்து கிடக்கிறது. இப்போது என்ன செய்வது என்று யோசித்தான். பிறருக்காக தங்கள் உயிரை கொடுத்து மாபெரும் தியாகம் செய்துள்ள முன்னோர்கள் இல்லையா? இவனோ அரசனின் உயிரை கொடுத்து உதவுமாறு கேட்கவில்லை, அல்லது பணத்தையும் கேட்கவில்லை. நோயை தீர்க்கும் மருந்தையே கேட்கிறான். அப்போது அக்னி குண்டத்திலிருந்து வெளிப்பட்ட தேவன் கொடுத்த பழம் இருப்பது விக்ரமாதித்தனுக்கு நினைவு வந்தது. ஆகா, எவ்வளவு அரிய சந்தர்ப்பம்! இந்த பழத்தை கொடுத்து அதன் மூலம் இவனுடைய நோயையும் கிழத்தனத்தையும் தீர்க்கலாம் அன்றோ? இவ்விதம் நினைத்த விக்ரமாதித்தன் உடனே பழத்தை எடுத்து அவனிடம் கொடுத்து சாப்பிட செய்தான். பழத்தை புசித்த மாத்திரத்திலேயே அவனுடைய நோயும் நீங்கியது. உடலும் யவ்வனத்தை அடைந்தது. அவன் அரசனை வணங்கி பலவாறு வாழ்த்துவிட்டு சென்றான்.